ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு சேனல் ஜாப் சரி தமிழா. ரொம்ப மாதங்கள் இல்லை ரொம்ப வருடங்களுக்கு பிறகு அரசு இ சேவை துறையிலேருந்து இப்போ நிறைய விதமான பயணங்கள் வந்திருக்கு. மாவட்ட வாரியாக வெளியிட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். வேறு லெவல் சேலரி, என்ன பதவி, எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாத்தையுமே தெளிவாக சொல்கிறேன். இது போன்ற ஃப்ரீ அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி எஜுகேஷனல் கண்டென்ட் போஸ்ட் பண்ணுற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணலாலும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ சஜஸ்ட் ஆகும். பேக் டு த நோட்டிஃபிகேஷன் TNEGA, அதாவது தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இப்போது டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் விட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதற்கு நீங்கள் முற்றிலும் ஆன்லைன் மோடில் மட்டுமே அப்ளை பண்ணணும். இந்த வேலைக்கான முதல் க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா 21லேருந்து 35 வயது வரை உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். அதாவது இந்த தேதியின்படி 1/1/2025 இந்த தேதியின்படி 21லேருந்து 35 வயசு வரை உள்ள ஆண்கள் பெண்கள் தகுதி. அதே மாதிரி சொல்லியிருக்காங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் வேலைவாய்ப்பு இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டில் வசிப்பவர்கள் மட்டும்தான் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா சில மாவட்டங்களுக்கு வந்திருக்கு. அது என்ன மாவட்டங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாவட்டங்களில் இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மிச்சமுள்ள மாவட்டங்களுக்கும் நிச்சயமாக 1 by 1 இவங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. உங்கள் மாவட்டத்தின் பேரை நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்கள் மாவட்டத்திற்கு வரப்பையும் நான் இதை அப்டேட் பண்ணுறேன். இந்த வேலைவாய்ப்புக்கு ஒரு தேர்வு இருக்குது. 2 மணி நேரம் நடக்கும். அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ், அதாவது 4 ஆன்சர் கொடுத்து ஒன்று சூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி 100 கொஸ்டின் வந்து கேட்பாங்களா. நெகட்டிவ் மார்க் உண்டு. ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதுறீங்க அப்படின்னா 1/3 த மார்க் வந்து இவங்க டிடெக்டும் பண்ணுவாங்க. அதற்கான சிலபஸ் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா சிலபஸ். இதில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கேள்விகள் வந்து இவங்க கேட்க போகிறாங்க. அஃபிஷியல் வெப்சைட் பாருங்கள், www.tnega.tn.gov.in. இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். இதில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாமா. வழக்கமாக நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ கொடுக்குற மாதிரி உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர், அப்புறம் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி எல்லாம் ஆக்டிவில் இருக்கிற மாதிரி, ப்ளஸ் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழக அரசு இ சேவை துறையிலிருந்து இப்போ மாவட்ட வாரியாக டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் விட தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரையும் இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா BE BTech வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், IT, இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஸோ முழுக்க IT CS மட்டும் இதற்கு நீங்கள் எலிஜிபிள். ஓகே, அதர் இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறதையுமே கொடுத்துட்டாங்க. IT இல்லை CS வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி அப்படி இல்லைனா, அதாவது BE BTech IT CS இல்லைனா ஏதோ ஒரு UG டிகிரி முடிச்சுட்டு MCA MSc கம்ப்யூட்டர் சயின்ஸில் முடித்தவங்க, இல்லை MSc IT முடித்தவங்க, இல்லை MSc சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் முடித்தவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாமா. ஆனால் உங்களோட 10th, 12th, டிகிரியில், PGயில் இவங்க என்ன குவாலிஃபிகேஷன் இருக்காங்களோ எல்லாத்துலேயுமே நீங்கள் 60% மேலே ஸ்கோர் பண்ணியிருக்கணும். 10th, 12th இவங்க கேட்டுக்கிற டிகிரி எல்லாத்துலேயுமே. இது ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தால் மட்டுமே தான் நீங்கள் தகுதி. தற்போது பார்த்தீங்கன்னா நீலகிரியிலையும் தென்காசிலையும் வந்திருக்கு ஈச் 1 வேக்கன்சி. ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு வேக்கன்சி, மொத்தம் 2 வேக்கன்சி. இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லா மாவட்டத்துலேருந்துமே இந்த வேக்கன்சியை வந்து 1 by 1 இவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ TNEGA.tn.gov.in இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் நீங்கள் தாராளமாக இதற்கு அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனும் இருக்குது. அதை லேட்டராக அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. அதற்கான ரோல் நம்பர் வைஸ் மார்க் லிஸ்ட்டாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே இந்த அஃபிஷியல் வெப்சைட்லேயே இவங்க வந்து அப்டேட் பண்ணுவாங்க. இந்த வேலைக்கான எக்ஸாம் சென்டர் எங்கே அப்படின்னா எந்த மாவட்டத்தில் வேலை இருக்கோ அந்த மாவட்டத்தில், இப்போ நீலகிரி தென்காசியில் இருக்குது, நீலகிரி அண்ட் தென்காசியில் தான் இதற்கான எக்ஸாமையுமே இவங்க வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா முழுக்க இவங்க கண்டக்ட் பண்ணுறாங்கல்ல தேர்வு, அதில் என்ன பர்ஃபார்மன்ஸ், அதில் எப்படி நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வழங்குறாங்க. ஓகே, ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த இ சேவை துறையிலேருந்து வந்திருக்கு TNEGA அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு பேர் அப்படிங்கிற முறையில் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்பு தொடர்பாக இருக்கக்கூடிய எல்லா தகவலையுமே ஃபுல்லாக நீங்கள் படிங்க. முழுக்க CS மற்றும் IT இது ரிலேட்டடில் கேட்குறாங்க. இது ரிலேட்டடில் தான் உங்களுக்கு தேர்வுக்கான கொஸ்டின்ஸுமே இருக்க போது. அதையுமே உங்களுக்கு சிலபஸ் அப்படின்னு சொல்லி காமனாக கொடுத்துட்டாங்க. இதிலிருந்து தான் உங்களுக்கு 100 கேள்விகள் வந்து இவங்க கேட்க போகிறாங்க. அதில் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறதை பொறுத்து தான் இந்த வேலைவாய்ப்பு. மற்றபடி இதற்கு இன்டர்வியூவோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எக்ஸாமில் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறதை பொறுத்து தான். இந்த வெப்சைட் லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நோட்டிஃபிகேஷன் PDFையுமே தரேன். நீங்கள் டேரெக்டாக டச் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பாட்டத்தின் பேரையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோவை தெரியப்படுத்துகிறேன். எந்த டவுட்டுனாலும் கமெண்ட்ஸ்லையும் இன்ஸ்டாலையும் கனெக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.